Chennai. He's going to be bringing the word of God. Let's clap our hands and welcome Brother Agasthian from Chennai. Praise the Lord. சைலேஷ் கல்யாணத்துக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக நான் இருப்பதிலே சந்தோஷப்படுறேன். நல்ல ஒரு பையனுடைய கல்யாணத்தில் கலந்துக்கிட்ட ஒரு சந்தோஷத்தில் உட்காந்துருக்கேன். எனக்கு கோயம்புத்தூரில் ரொம்ப பேர் தெரியும். பட் திஸ் பாய் இஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன். ரொம்ப ஹம்பிள் ஹார்ட்டட். ஒரு தன்னை பற்றி புகழ்ந்து எதுவும் இன்னைக்கு வரைக்கும் யார்கிட்டையும் பேசாத ஒரு ஹார்ட். அவரை பற்றி அபி சொன்னதை விடவும் ஒரு வார்த்தை நானும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிறேன். பிள்ளையோடையெல்லாம் நான் பேசும்போது நமக்கு தெரியும். அதோடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். திருமணம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல. இது முதலாவது என்னுடைய பிள்ளைகள் நான் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வியூவில் ஒரு ஆணுடைய தேவைகளுக்காக, பெண்ணுடைய தேவைகளுக்காக, அல்லது இரு வீட்டாருடைய தேவைகளுக்காக, குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, சமுதாய வளர்ச்சிக்காக நாம் திருமணம் செய்கிறோம் என்பது உண்மையாக இருந்தாலும் the divine plan is something different. கடவுள் வேற ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். கடவுள் வைத்திருக்கின்ற நோக்கம் என்ன அப்படின்னா, அவருடைய பெயருக்கு புகழ்ச்சி கொண்டு வருவது, அவருடைய பெயருக்கு மகிமை சேர்ப்பது. அகிலாண்டத்தை படைத்த சர்வேஸ்வரன் எல்லா மக்களுக்கும் பொதுவானவராக இருக்கிறார். அந்த இறைவன் ஒவ்வொரு கல்யாண வீட்டிலையும் போய் பார்ப்பார். எதுக்கு தெரியுமா? கல்யாணத்தை பற்றி கல்யாணம் பண்றவங்களுக்கே ரொம்ப தெரியாது. ஆனா அதை இன்ஸ்டிடியூட் பண்ணிய கடவுளுக்கு தான் அதனுடைய மிக மிக முக்கியமான முக்கியத்துவம் தெரியும். கணவன் மனைவி. நான் திருமணம் செய்து எனக்கு 2 பசங்க இருக்காங்க. என்னுடைய மகன் டாக்டர் படிச்சுட்டு இருக்கிறாரு. என் மகள் 11th படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதே போல ஒரு நாள் நானும் திருமணம் செய்யும் பொழுது எனக்கெல்லாம் அப்போ ரொம்ப விஷயங்கள் தெரியாது. ஆனால் எனக்கு அன்னைக்கு தெரியாத சில விஷயங்களை இன்னைக்கு நான் கற்றுக்கொண்டு இங்கே வந்து உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். கல்யாணம் அப்படின்னு சொல்றதுனுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதுதான் அன்பு. இந்த அன்பினுடைய சோர்ஸ் என்ன அப்படின்னா, அன்பை பற்றி ஒரு திரைப்படம் எடுப்பதன் மூலமாக நாம் அன்பை போதிக்க முடியுமான்னா ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் நம்ம போதிக்கணும். அன்பை பற்றி ஒரு பாடல் எழுதி பாடுவதன் மூலமாக நான் அன்பை பெற்றுக்கொள்ள முடியுமா, கற்றுக் கொடுக்க முடியுமான்னா முடியும். அது ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும். அன்புள்ளவர்களாக ஒரு தம்பதியினர் வாழ்ந்து முடித்து விட்டார்களே, அது ஒரு ரோல் மாடல் அல்லவா? எஸ், அதுவும் ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும். ஆனால் அன்பு என்ற வார்த்தையினுடைய முழு உருவத்தையும் இந்த உலகில் வாழ்ந்த ஒரு பர்சனாலிட்டியில நான் பார்க்க முடியும். அந்த பர்சனாலிட்டி பேர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். என்னுடைய கணக்குப்படி நானும் காருண்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, காருண்யா இப்பொழுது யூனிவர்சிட்டியாக இருக்கு, காருண்யா பொறியியல் கல்லூரியாக இருக்கும் பொழுது நான் காருண்யாவில் 2வது பேட்ச் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடித்து இப்பொழுது முழு நேரமாக இறைப்பணி செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் அகஸ்டின், எங்கள் அப்பா பேர் ஜோசப், எங்கள் தாத்தா பேர் ஆண்டனி, எங்கள் தாத்தாவுடைய அப்பா பேர் சாமுவேல். ஆனால் எங்கள் அப்பா அம்மா எனக்கு அகஸ்டின்னு பேர் வச்சாலும் நான் அகத்தியன் என்று நான் எனக்கு பெயர் வைத்துக் கொண்டேன். அந்த விஷயம் கிறிஸ்தவங்களுக்கே ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன்னா நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்த புதுசில் என்னுடைய இந்து நண்பர்கள் கொஞ்சம் பேர் கேட்டாங்க, சார் நாங்கள் எல்லாம் அவங்க சர்ச்சுக்கு வந்தால் நீங்கள் எங்களுடைய தமிழ் பேர் எடுத்துக்கிட்டு நீங்கள் இங்கிலீஷில் பேர் வச்சிருவீங்க, எங்களுக்கெல்லாம் தமிழில் பேர் வைக்கிற உரிமையை நாங்கள் கிறிஸ்தவர்களாக மாறும் பொழுது இழந்து விடுகிறோம் அப்படின்னு சொன்னோம். And that is the word which made me think. ரொம்ப என்ன யோசிக்க வைத்தது. நிஜமாகவே பரமாத்மா அகிலாண்டத்தை படைத்த அந்த சர்வேஸ்வரன் மனிதனுடைய இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் மாற்றி விடுறதுக்காக வந்திருப்பாரா அப்படின்னு பார்த்தா, நான் பைபிள் ஆழமா படிக்கும் போது அப்படி எதுவும் உருவாகும். அந்த மாதிரிப்பட்ட மாற்றத்தை உருவாக்குவதற்காக பரமாத்மா மனித வழியில் வந்து இவ்வளவு கொடிய ஒரு மரணத்தை அனுபவிக்க வேண்டிய தேவையில்லை. கிரைஸ்ட் சொன்ன உடனே நம்ம எல்லாரும் மனசுலையும் நச்சுன்னு தெரிகிறது என்ன அப்படின்னா, அவர் அடைந்த கோர மரணம். ஒரு தடவை தம்பி என்கிட்ட பேசும்போது, அண்ணா உங்க கடவுளையே போட்டு தள்ளிட்டாங்க,
உங்களை எல்லாம் விடுவாங்களா, பார்த்துனே மண்ட பத்திரம்னு அப்படின்னு ரொம்ப நகைச்சுவையாக சொன்னாலும் கிண்டலாக சொன்னாலும் அது என்ன ரொம்ப யோசிக்க வைத்தது. இப்படி மக்கள் கிண்டல் பண்ணும் வடிவத்தில், அசிங்கப்படுத்துகின்ற வடிவத்தில் ஒரு கோர மரணத்தை, ஒரு வலி மிகுந்த மரணத்தை, ஒரு மன உளைச்சல் மிகுந்த ஒரு மரணத்தை அடைந்தால் தான் சாதிக்க முடியும் என்ற விஷயம் என்ன விஷயம் என்பதை அன்னையிலிருந்தே நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஏன் இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அடைய வேண்டும்னா, பைபிள் வைத்திருக்கிற அந்த வசனத்தை வாசியுங்கள். மாப்பிள்ள வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரத்துடைய 8வது வசனம். ரோமன்ஸ் chapter 5 and verse 8 வாசிங்க. ரோமர் 5:8. ரோமர் 5:8 நானே சொல்லிடுறேன். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது அசுத்தமான, மோசமான, என்னால என்னையே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இருட்டான ஒரு டார்க்னஸுக்குள்ள நாத்தம் பிடிச்ச துர்நாற்றமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த பவித்திரமூர்த்தி எனக்காக மரித்ததினாலே, நான் அடைய வேண்டிய தண்டனையை அவர் சிலுவையில் அடைந்ததினாலே, தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். சர்வேஸ்வரன் மனுஷனுக்கு மேல வைத்த பாசத்தை விளங்க பண்ணினார். மனுஷனுக்கு மேல பகவான் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்பதை விளக்குகின்ற ஒரு அருமையான ஒரு நிஸ்தூலமான ஒரு சம்பவம் தான் மனித வடிவில் வந்து ஒரு அதை விட மோசமான ஒரு மரணத்தை அடைய முடியாது என்று சொல்லும் அளவுக்குரிய ஒரு மரணத்தை அவர் மனிதன் அடைந்து காட்டியிருக்கிறார். எதுக்காக? நம்மே வைத்த பாசத்தை விளங்க பண்ணுவதற்காக. எதற்காக விளங்க பண்ணல? இன்னைக்கு நான் தம்பியுடைய மேரேஜுக்காக வேண்டி நான் தியானிக்கும் பொழுது ஒரு வசனத்தை கர்த்தர் எனக்கு வாசிப்பதற்கு தூண்டினார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துடைய 22 வாசிப்போம். எபேசியர் 5:22 வாசிப்போம். மனைவிகளே, மாப்பிள்ள கொஞ்சம் சத்தமா வாசிப்பாப்ல. நீ இது வரைக்கும் பயந்துருக்கலாம், இனி பயப்படவே கூடாது. ஐ ரிமெம்பர், கல்யாணம் நாகர்கோயிலில் ஒரு பாஸ்டர் சொன்னார், கல்யாணம் பண்ணாதவர்களோ ஏகிறார்கள், பண்ணியவர்களோ சாகிறார்கள். அது ஏன்னா வாழ தெரியாம வாழ்றதுனால சாவு, டெய்லி சாவு அனுபவிக்கிறாங்க, சாகாம சாகுறாங்க. ஏன்னா வாழ தெரியல. நான் அதான் சொல்ல வரேன். இவங்க படிச்சிருக்காங்க, யூரோப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அந்த அம்மாவும் கண்டிப்பா நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறீங்க, ஆண்டவர் பெரிய ஸ்தானத்துக்கெல்லாம் கொண்டு போவாரு. ஆனா எனக்கு டெய்லி படிச்சவங்களுக்கு இருந்து போன் வருது, படிச்சவங்களுக்கு போன் வருது. யூரோப்ல இருந்தது, சேம் யூரோப்ல இருந்தது அமெரிக்கா. Well, I'm calling from the United States of America அப்படின்னு 2 நிமிஷத்துக்கு உள்ளால பார்த்தா ஓ நம்ம மெட்ராஸ் பாணியில அழுகுறாங்க. ஆரம்பிக்கும் போது நல்லா தான் பிரிட்டிஷ் ஆக்சென்ட்ல சூப்பரா தான் இருக்குது. ஏமா என்ன ஆச்சுமான்னு கேட்டா, broken life. ஏன் தெரியுமா? ஃபார்முலா தெரியாமலேயே மேக்ஸ் டீச்சரா மாறிட்டாங்க. That's what I'm trying to say. இன்னைக்கு மிக மிக முக்கியமான விஷயத்தை நான் கற்றுக் கொடுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். The Lord has sent me. அவர் என்னை அனுப்பி இருக்கிறார். நீ கூப்பிட்டு நான் வரல தம்பி. God has sent me to this place to speak the secret of family life. அதே சொல்லணுமா? ஆக்சுவலா இந்த சீக்ரெட் தெரியாம இருந்திருந்தா நானே என் மனைவி என்னைக்கோ பிரிஞ்சு போயிருப்போம். பொதுவா படிச்சவங்க சீக்கிரமா டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த படிக்காதவங்களுக்கும் படிச்சவங்களுக்கும் வித்தியாசம் தெரியுமா? படிக்காதவங்க சீக்கிரமா டைவர்ஸ் பண்ண மாட்டாங்க, ஆனா படிச்சவங்க சீக்கிரமா டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு என்ன வித்தியாசம்? அது ஏன் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது. படிக்காதவங்க டைவர்ஸ் பண்ண மாட்டாங்க, படிச்சவங்க சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு 51 வயசு ஆகுது, எத்தனையோ கிறிஸ்டியன்ஸ் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. படிக்காதவன் டைவர்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஆன்சர் தெரியுமா தம்பி? உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன் அந்த ரகசியம். படிக்காதவன் ஏன் டைவர்ஸ் பண்ண மாட்டான்னா, அவங்களுக்கு எப்படி டைவர்ஸ் பண்ணணும் தெரியாது. அதான் சொன்னாங்களா? ஒரு விஷயத்தை ஒரு தப்ப பண்ண தெரியல ஆனதுனால நான் அந்த தப்ப பண்ணலன்னா நீங்க எல்லாம் யோகிய புருஷன் எல்லாம் ஒண்ணு கிடையாது. பிரிட்டன்ல போகும்போது ஒரு ஆள் கெட்ட வார்த்தை பேசுறாரு. அப்ப ஒரு பாட்டியம்மா இங்க நம்ம ஊருக்கு போயிருக்காங்க. அந்த ஆள் ஏதோ கோபத்துல கெட்ட வார்த்தை பேசிட்டாங்க. இந்த அம்மா அப்படி சொல்லிட்டாங்க, கேள்வி பேர அவன் பயங்கரமா படிச்சவன்,
அந்த ஆள் உன்னை கெட்ட வார்த்தை பேசுனா, நீ சிரிச்சு வந்த கெட்ட வார்த்தை பேசுனா, நல்ல வேலை எனக்கு புரியல அப்படின்னு. சில விஷயம் நமக்கு புரியாம இருக்கிறது கூட நல்லதுதான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு கணவனும் மனைவியும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, இல்வாழ்வினுடைய மிக முக்கியமான எசன்ஸ் என்ன அப்படின்னா, அதை நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா? பரமாத்மா மனித வடிவில் வந்து இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அடைந்தால் தான் சாதிக்க முடியும் என்பது என்ன அப்படின்னா, தன் பாசத்தை விளங்க பண்ணி இருக்கிறார். சத்தமா அழிவு சொல்லுங்களேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அரோகராங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு அவளுக்கும் தெரியாது, ஹல்லேலூயாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு இவாளுக்கும் தெரியாது. ஹல்லேலூயான்னா ஹல்லேலூயா, அதாவது படைத்த பரமாத்மாவுக்கு எல்லா புகழ்ச்சியும் வந்து சேரட்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒவ்வொரு வாட்டி ஹல்லேலூயா சொல்லும் போது. அவர் நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது அவர் நமக்காக உயிரை கொடுத்தார். இப்ப அப்படியே பேசி திரும்ப வாசிப்போம். 22 வாசி. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல. இது மிக முக்கியமான விஷயம். மனைவிகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவார்கள். அம்மா எங்கம்மா போறீங்க? ஐயா கோழி நிமித்தமாக கடந்து போறது. அம்மா எங்க போறீங்க? சர்ச்சுக்கு போறது. வீட்டுக்காரர் சொன்னீங்களா? கொண்டு வர்றது. ஆண்டு சொல்றார், மனைவிகளே நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்க வீட்டுக்காரருக்கு கீழ்ப்படியுங்கள். இப்ப கொஞ்சம் பேர் கிடைக்கிறீங்க, சார் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா என் பொண்டாட்டிகள் எப்பவுமோ இதை சொல்லி படைக்கலாமே. அதை வந்து கட்டாயப்படுத்தி கீழ்ப்படிய வைப்பதல்ல. ஃபார்முலா பின்னாடி வந்து பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. ஒரு மைக் கொடுங்களேன், ஒரு மைக் கொடுங்க. கிறிஸ்து கிறிஸ்து சபைக்கு தலையாக இருப்பது போல. நமக்கு எல்லாம் தலை யாரு? நமக்கு நமக்கு நம்ம மொத்த சபைக்கு தலை யாரு தம்பி? கிறிஸ்து சபைக்கு தலையாக இருப்பது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அதாவது சைலேஷ் மைதிலிக்கு, மைதிலி தான் பேரு, சாரி வேற ஏதாவது பேரை சொல்லி பாட்டு. சைலேஷ் மைதிலிக்கு தலையாக இருக்கிறான். அப்படி ஒரு வார்த்தை தலை அப்படி கொடு. நம்ம நாம சொல்றீமா தலை அப்படி சொல்றீமா? ஆக்சுவலா பைபிள் says that Jesus is my தலை. கிறிஸ்து எனக்கு சபைக்கு தலையாக இருக்கிறார். அதே மாதிரி சைலேஷுக்கு மைதிலி சரீரமாக, மைதிலிக்கு சைலேஷ் தலையாக இருக்கிறார். சரீரமாக வாசிக்கிறார். அவரே சரீரத்திற்கும் ரட்சகராக இருக்கிறார். அவர் சரீரத்துக்கு ரட்சகராக இருக்கிறார். அவர் தலையாக இருக்கிறார். தலைக்கு கழுத்துக்கு கீழே உள்ள எல்லாத்தையும் பாதுகாக்கிறது தலை தான். இங்க கொசு கடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கைக்கு ஆர்டர் போடுறது யாரு நினைக்கிறீங்க? இந்த கை ஆர்டர் போடுமா? இல்ல. இந்த கால்ல கொசு கடித்தா அந்த உணர்வு பிரெயினுக்கு போய் பிரெயின் அங்க மேல எல்லாம் தலைக்கு போயிட்டு அது கைக்கு வந்து அடிச்சு சொரிஞ்சு விட்டு அப்ப அந்த வேலை கிளியர் ஆகுது. அது காரணம் மேல போகுது. அப்ப அந்த அந்த அவர் தான் சரீரத்தை பாதுகாக்கிறார். இன்னிலிருந்து சைலேஷ் உடைய சரீரமாகிய உங்களுடைய மனைவி பாதுகாக்கின்ற பவர்ஃபுல்லான ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸாக கர்த்தருடைய நியமிக்கிறார். என்ன முடிக்கிற ஒரு செகண்டுக்கு செகண்ட் என் மனைவி எப்படி இருக்கிறார்? நான் ஒன்றும் இந்த விஷயத்துல கரெக்டா இருந்தேன்னு நான் இங்க சொல்ல வரல. என் ஒய்ஃப் கொஞ்ச நாளா தான் என் ஒய்ஃபை நான் ரொம்ப சந்தோஷமா பிரியப்படுத்திட்டு இருக்கிறேன். எப்படி தெரியுமா? 2 நாள் எங்கேயோ ஊழியத்துக்கு போனா கூட அங்க போயிட்டு ஒரு வார்த்தை கூட என் ஒய்ஃபை பார்த்து, சீலா நான் வந்து சேர்ந்துட்டேன் சீலா, ஊழியம் ஹல்லேலூயா, அப்பா ஒரே ஊழியம் ஆத்துமா மாறப்பானா என்ன மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய என்னுடைய சரீரத்தை நான் மறந்துட்டேன். அந்த தப்பு இந்த இங்க இருக்கக்கூடிய யாரும் பண்ணக்கூடாது. மனைவி என்பது என்ன தெரியுமா? உங்களுடைய உடல். உங்களுடைய உடல், தலைக்கு உடல். தொழுவாசனே. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு
எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இது பர்சனலா மைதிலிக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னாக்க, எல்லா விஷயத்திலையும் தலை. அவர் என்ன சொல்றாரு, அவர் சொன்னார்னா அவர் கண்டிப்பா வரும். ஆனா நீ அப்படி அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் நீ என்ன செய்யணுங்கிறதும் மிக முக்கியமானது. சொல்மா நீ எல்லாம் சொல்லிட்டு கிடப்பா, அதெல்லாம் கீழ்ப்படியணுமா இல்லை அப்படின்னா, இல்ல நீயும் லாக் ஆகுற, எங்க லாக் ஆகுற வாசி பார்ப்போம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுகினால் சுத்திகரித்து பரிசுத்தம் ஆக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழை அற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பேரன்புக்குரிய தாய்மார்களே, தகப்பன்மார்களே, கவனிங்களா ப்ளீஸ். இது ஃபேமிலி சம்பந்தப்பட்ட மேட்டர். இது ஏதோ அதுகளுக்கு ஏதோ பைபிள் அது பேசிட்டு பரவாயில்ல. உண்மையில சொல்றேன், நான் இவங்களுக்காக பெருசா பேசல, உங்களுக்காக தான் பேசிட்டு. ஏன்னா நான் மெட்ராஸ்ல நான் பண்ணக்கூடிய ஊழியத்துக்கு பேரு நிம்மதி தரும் ஆலோசனைகள். நிம்மதி தரும் ஆலோசனைகள். ஊழியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு ஒரு நாள் கூட நிம்மதி இல்லை. ஏன்னா இவங்க கூப்பிடுற போன் ஏகப்பட்ட மக்கள் கூப்பிட்டு பேசிட்டு பாருங்க, ஐயா எனக்கு இந்த பிரச்சனை, ஐயா எனக்கு இந்த பிரச்சனை, 1000 பிரச்சனை. எல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஃபார்முலா தெரியாமலேயே ப்ராஜெக்ட்ல கை வச்சுட்டாங்க. இது மிக மிக முக்கியமானது. பாருங்க, கிறிஸ்து சபையை நேசித்தது போல ஷைலேஷ் மைதிலியை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து சபையை நேசிக்கும் போது எப்படி நேசித்தா தெரியுமா? எப்படி நேசித்தா நினைக்கிறீங்க? கண்டிஷனே இல்லாத அன்பு. கண்டிஷனே இல்லாத அன்பு. சபைக்கு மேல கிறிஸ்து வச்சிருந்த அன்பு. கடைசியில் அந்த அன்பினுடைய வெளிப்பாடு, அந்த அன்பினுடைய உச்சக்கட்டத்தை எங்கே நிரூபிக்கிறார் ஐயா? ராதாகிருஷ்ணன் ஐயா சொல்லுங்க. அந்த அன்பினுடைய உச்சக்கட்டத்தை எங்கே வெளிப்படுத்துகிறார்? சிலுவை மரணத்திலே அவர் எவ்வளவு பாசம் உள்ள என்பதை வெளிப்படுத்துகிறார். நான் கோயம்புத்தூர் தமிழ்ல பச்சையா சொல்றேன் கண்ணு, மைதிலிக்கு மேல உசுரே வச்சிருக்கணும்னு அவர் சொல்ல வர்றாரு. இது நான் சொல்ல கண்ணு சொல்றாரு. அவர் எப்படி நேசித்தாரோ அதே மாதிரி நீங்க மைதிலியை நேசிக்கணுமா? உள்ள சைலேஷ் யோசிக்கணும். இதெல்லாம் எப்படி பெற முடியும்? முடியாத விஷயத்தை எல்லாம் கடவுள் உன் தோல்ல வைக்க மாட்டார். நம்மளால தூக்கி சுமக்க முடியாத ஒரு சுமையை நம்ம தோல்ல வைக்க மாட்டார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், உடம்பு அது ஒரு சின்ன கொசு கடிச்சுருக்கா, காலில் தானே கொசு கடிக்குது. ஆஃப்டர் ஆல் ஷூக்கு உள்ளதான கொசு கடிக்குது. ஷூக்கு உள்ளதானங்க பூரா ஏறி உட்கார்ந்து இருக்குது. ஷூக்கு உள்ளதான பூரா ஏறி உட்கார்ந்து இருக்குது. நகத்துல தானே பூரா கடிச்சது. விட்டுருவோமா? நோ. சரீரம், மனைவி உங்க சரீரம். கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க, சேத்தான் பாயா என் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு வாழ்க்கை தள்ளுறதுக்கு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். தப்பு பண்ணிட்டீங்க பிரதர். 2 பேருக்கும் பொறுப்பு இருக்கு நான் சொல்ல வந்தேன். அவ உனக்கு கடவுளுக்கு கீழ்ப்படிகிற மாதிரி கீழ்ப்படிய வேண்டுமானால் நீ கடவுள் உயிரை கொடுத்த மாதிரி உயிரை கொடுக்கணும். நினைக்கிறேன் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் உங்க கூப்பிட்டு இப்படியெல்லாம் நீங்க சொல்லுவீங்க தெரிஞ்சிருந்தா. குடும்பங்கள் ரொம்ப குடும்பங்கள் broken ஆகி கிடக்கிறதுக்கு காரணம் என்ன? There are a lot of families broken. சொல்லுது, நான் ரொம்ப நல்ல பொண்ணுங்க, என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவருங்க, ஆனா பிரிஞ்சு போயிட்டாருங்க. நான் சொன்னேன், இல்லங்க அவர் சும்மா எல்லாம் பிரியலைங்க. something wrong with you and something wrong with him. அதை கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் உட்கார்ந்து பேசுங்க. நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிருக்கோம். தொடர்ந்து வாசிங்க. பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறார். தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரை நேசிக்க வேண்டும் ஒரு கொள்கை பார்த்தீங்களா? உண்மையை சொல்றேன், நீ உன்னுடைய மனைவியை நேசித்தால் உன்னையே நீ நேசிப்பதற்கு சமம்னு பைபிள் சொல்லுது. நம்மையே நாம் நேசிப்பதற்கு சமமா. உன்னை நீ கண்டிப்பா வெறுக்க முடியாதுல்ல. கல்யாணத்துல சின்ன தாடி வச்சு உட்காந்துருக்கு அப்படின்னா கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது ஒரு கெத்தா இருந்ததுனாலதான் அது கெத்தா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல, பார்க்க சூப்பரா இருக்குல்ல.
இல்ல நான் விட்டுப்போமா? அப்ப உங்களுடைய சரீரத்தை பற்றி ஒரு அக்கறை இருக்குது. You are so concerned about your own body. The same way Maithili is going to be your body from today onwards. என்னுடைய சரீரத்தை எப்படி நான் தூய்மைப்படுத்தி நல்ல ட்ரெஸ் போட்டு அதை வார்மா போட்டு அது எப்படிலாம் நான் பாதுகாக்கிறேன். ஒரு சின்ன புண்ணு வந்தா கூட அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டர் டாக்டர் என்ன சேட்டை விட்டு அவ்வளவு சேட்டை அந்த டாக்டர் போய் பண்ணிடுவோம். ஏன்? என் உடம்பு டாக்டர் என் உடம்பு டாக்டர் எல்லா டிராமாவும் போட்டுவோம். ஏன்? என் உடம்பு அந்த கன்சர்ன் மனைவிக்கு மேல இன்னும் இருந்திருக்கிறது. ஹalleluya. நெக்ஸ்ட் வாசிக்கலாம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. தனக்கு சொந்த மாம்சத்தை ஒருவனும் பகைக்க மாட்டான். எனக்கு என் கால் பிடிக்கலங்க, ஏங்க என் லெஃப்ட் கால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒருத்தரும் சொல்ல மாட்டான். கடவுள் எவ்வளவு கிறிஸ்தவத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியே இதுதாங்க. I consider that this is the greatest speciality of Christianity. கடவுள் கணவன் மனைவி யார் கூட கம்பேர் பண்ற தெரியுமா? தேவகுமாரனுக்கும் சபைக்கும் இடைப்பட்ட உறவுக்கு கணவன் மனைவி உறவை அழகாக அவள் தார்மீகமாக இணைக்கிறார். வாசிங்க. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல, கர்த்தர் சபைக்கு உணவளித்து பாதுகாப்பது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இந்த சாப்டர் ஃபுல்லா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகா இருக்கும். நல்ல ஒரு சாப்டர், 5th chapter of Ephesians. ரொம்ப நல்லா இருக்கும். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு திருமணத்தை மனுஷனுக்கு கொடுத்தது மனிதன் அல்ல, கடவுள். எதற்காக அப்படின்னா, கடவுள் எவ்வளவு அன்புள்ளவர், பரமாத்மா எவ்வளவு பாசமுள்ளவர் என்பதை மனுஷனுக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் தான், பகவானுக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம் தான் கல்யாணம். மனிதனை படைத்தது அன்பினால் தான் படைச்சாரு. ஆனா அதனுடைய வெளிப்பாடு இங்கே வெளிப்படுகிறது. கணவனும் மனைவியும் அன்போடு வெளிப்படும். டி மைனர். நான் ஒரு பாட்டு கடைசியா எழுந்த ஒரு பாட்டு, ஒரு ஸ்டான்ஸா, இயேசு கிறிஸ்து உயிரையே கொடுத்தார், எனக்காக உயிர் தந்த புராண நாயகான் பாடியிருக்கிறேன். எனக்காக உயிர் தந்த புராண நாயகா, குற்றம் ஏதும் செய்யாத புருஷோத்தமா. இயேசு கிறிஸ்துவை புருஷோத்தமன் என்று நான் அழைக்கிறேன். காரணம், புருஷர்களிலே உத்தமன். எனக்கு தெரிஞ்சு என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று சொன்னாரே, அவர்தான் சாட்சாத் புருஷோத்தமன். அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்களேன். என்ன வேணா என்ற குறையா சொல்லுங்க, அதெல்லாம் குறையாக இருக்கு. அதுன்னு ஓப்பனா சேலஞ்ச் பண்றார். ஏன்னா அவர் முழுவதும் அன்பால் நிறைந்திருந்தார். God is love. Normally people say God is love. God is love. How many times you might have spoken that word? Many times. God is love. நாளைக்கு வந்து God is love னு சொல்லிட்டு இருந்தவன் God is love னு சொல்லணும். Shailesh is love. அப்படின்னா அவ சொல்ற மாதிரி நீ வாழ்ந்தேன்னா ஒரு வார்த்தை கூட எக்கு தப்பா பேசாம அப்படியே உனக்கு அவள் கீழ்ப்படி. இல்லைன்னா ஹாய் பாய். எத்தனையோ பேருக்கு கல்யாணம் அப்படியே போயிருக்கு. அப்படியெல்லாம் நம்ம தலைமுறையில யாருக்கு கல்யாணம் அப்படி நடக்கவே கூடாது. ஏன்னா அன்பு என்ற அந்த ஃபவுண்டேஷன், அந்த சிமெண்டிங் ஃபேக்டர் இந்த கல்யாணத்தை இணைத்திருக்கட்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். பொறுமை மிக மிக தேவையானது. நாம எவ்வளவு பொறுமையா இருக்கோங்கிறதெல்லாம் அப்பா அம்மா கூட வாழ்ந்துட்டு இருக்கும் போது, சைலேஷ் வந்து அப்பா அம்மா கூட வாழ்ந்துட்டு இருக்கும் போது நீங்க எவ்வளவு பொறுமைசாலிங்கிறதெல்லாம் உங்க அப்பா அம்மா சாட்சியே கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு பொறுமைசாலிங்கிறத சாட்சிப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான வாத்தியார் யார் தெரியுமா? உங்களுடைய மனைவி. ஏன்னா நானும் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்பா அம்மா பத்திரமாத்து தங்கமுங்க அப்படின்னு எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க என்ன பத்தி. ஐயோ அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. பொண்டாட்டி சொல்லணும் என்ன பத்தி. My Sheila should say that my husband Agathian is really a virtuous person in the world. She must say அவர் ஒரு உத்தமமான ஒரு மனிதன், இவ்வளவு நாளை என்னை காயப்படுத்தாமல் வாழ்ந்தார் அப்படி சொல்லணும் நான் ஆசைப்படுறேன். Just closing. இதோட நான் முடித்து விடுகிறேன். சொல்ல வந்தது வேற ஒண்ணும் இல்லப்பா. மேரிட் லைஃப்ல வந்து
இனிதான் நாம வந்து ஒரு இப்ப நீ பாதியா மாறுற. பைபிள் சொல்லுது இருவரும் ஒன்றாகிறார்கள் அப்படின்னா நீ 50% மாறிட்ட. நீயா ஒரு தீர்மானம் எடுக்க முடியாது. நீ நிஜமாகவே உன்னுடைய மனைவியை நேசிப்பதனுடைய உச்சக்கட்ட அடையாளம் என்ன தெரியுமா? எதை செஞ்சாலும் அந்த அம்மாட்ட கன்சல்ட் பண்ணாம செய்யக்கூடாது. நான் பாக்குறேன். அது எப்படி தெரியுமா? தமிழ்நாட்டுல ஒரு என்ன ஆம்பளை எடுத்துட்டு போ, கல்யாணத்துக்கு பிறகு பொம்பளை உன் கூடயே வரல, உன் பொண்டாட்டி உன் கூட வரலன்னா உனக்கு கெத்து இல்லை. இன்னொன்னு, புருஷன் கூட பொண்டாட்டி, புருஷன் வந்து பொண்டாட்டி கூட வரலன்னா சுத்தமா யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. 2 செருப்பு இருக்குன்னா அதுல ஒரு செருப்பு சரியில்லைன்னா 2வது செருப்பையும் தூக்கி போட்டா நம்ம போவோமே தவிர அது ஒரு செருப்பை மட்டும் போட்டுட்டு யாரும் போக மாட்டாங்க. அதுல ரொம்ப அன்புக்கு அடையாளமான பொறுமையை ஆயுதமாக அணியுங்கள். எவ்வளவு தூரம் மேக்சிமம் ஒரு குழந்தை மாதிரி அந்த பொண்ணுகிட்ட நீங்க பிஹேவ் பண்ண முடியுமா அவ்வளவு தூரம் குழந்தை மாதிரி விட்டு கொடுத்தது. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே அப்படின்னா இவன் உன்னை பார்த்து பாடலாம். உண்மைதான் சொல்றேன். அல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர். நம்ம எல்லாம் சும்மா விட்டு கொடுத்து பேசிக்கணும் தெரியுமா? அதுவா இது கிறிஸ்தவர்களின் விதிவிலக்கு அல்ல. கிறிஸ்டியன்ஸ் வாழ்ந்து அந்த பொண்ணு வளர்த்துவாங்களா இல்ல. Sometimes you know they use very unparliamentary word in the family life. I've seen a lot of people, they call me and talk to me. ரொம்ப பேர் என்ன கூப்பிட்டு பேசுவாங்க. ஐயா இந்த பொண்ணு பாஸ்டருடைய மகன் கல்யாணம் பண்ண ஐயா, நான் படுற பாடு எனக்கு தான் ஐயா தெரியும். அழுகுறா லிட்டரலி. they don't know how to speak even. நல்ல நல்ல வார்த்தைகள், எவ்வளவு வார்த்தைகள் பைபிள்ல இருக்குது. அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசலாமே. என் உத்தமியே, என் பிரியமே அப்படிலாம் சொல்றேன். ஹே அப்படி சொல்லக்கூடாது. நான் முன்னாடி அந்த காரணம் சொல்லியிருக்கிறேன். அந்த ஒரு ஹஸ்பண்டுக்கு காஃபியை கொண்டு கொடுக்கும்போது எனக்கும் காஃபி வருது, ஹஸ்பண்டுக்கு காஃபி வருது. அந்த ஹஸ்பண்டுடைய ஒய்ஃப் பாஸ்டர்மா அப்படி போயிட்டு அம்மா அந்த காஃபி எடுத்து சொன்னா காஃபி கொண்டு வந்தாச்சு, என்கிட்ட காஃபி வருது, பாஸ்டர் காஃபி எடுத்துக்கோங்க அப்படி. புருஷன் கிட்ட காஃபியை கொண்டு போகும்போது அப்படியே இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? we need to be so much careful. இந்துக்கிட்ட போய் நீங்க எல்லாம் கிறிஸ்டினா வாங்க, எல்லாரும் இயேசு கிட்ட வாங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க நீ மூடிக்கிட்டு போங்க. நீ யாருக்கும் உபதேசம் பண்ண தேவை கிடையாது. இங்க பல ஜாதி மக்கள், பல மதத்து மக்கள் வந்திருக்காங்க. யாரையும் மதம் மாற்றம் பண்றதுக்காக பகவான் எங்கேயும் சொல்லல. ஆனா மனமாற்றம் செய்யும்படிக்கு அவர் சொல்லியிருக்கார். மனசு மாறணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். நான் ஒண்ணு சொல்றேன், ஃபிளைட்ல ஏறி உட்காரும் போது சைலேஷ்க்கு நினைப்பு வந்துச்சு. அந்த இந்த சைலேஷும் மைதிலியுமாக வாழக்கூடிய வாழ்க்கை பார்த்து அந்த 2 ஃபேமிலியோட எல்லாருமே ஒரு ஆள் விடாம இதுதான் மேரேஜ். இந்த மேரேஜுக்கு ஸ்டிக்கிங் ஃபேக்டரா இருக்குது இல்லையா, அதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்புக்குரிய இயேசுவை என் குருநாதனாக, என் வாழ்க்கையின் ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லும் அளவுக்கு இணைந்தே அன்போடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு சின்ன ஒரு குட்டி பிராணி. நேசப்பிதாவே உடைய மகன் இயேசுவின் நாமத்தில் இந்த சமூகத்துக்கு நாங்கள் வந்து நிற்கின்றோம். அருமையான மகன் சைலேஷ், அருமையான மகள் மைதிலி, இந்த 2 பிள்ளைகளும் இன்று முதல் விசேஷித்த ஒரு டார்கெட்டோடு ஆண்டவரே உடைய நாமத்தை எப்படியெல்லாம் மகிமைப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வாழ இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இனி இவர்கள் 2 பேராக அல்ல, ஒரே நபராக இணைந்து வாழத்தக்கதாக, ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்க, ஒருவரை ஒருவர் கனப்படுத்த, ஒருவரை ஒருவர் ஏந்த, தப்புவிக்க, தூக்கி நிறுத்த, தேற்ற, ஆதரவளிக்க உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும் இயேசுவின் திருநாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். We have a special song